फ्रेंड्स இந்த மாதிரி ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவி இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி குக்கர்ல ஒரு 3 ல 4 விசில் வச்சு எடுக்கலாம். फ्रेंड्स உருளைக்கிழங்கு வேக ஒரு 3 ல 4 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இதை இப்ப நல்லா மசிச்சுக்கலாம். फ्रेंड्स உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்ப அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பிசைங்க. இதுல தண்ணி ஊத்த கூடாது. எவ்வளவு மாவு இல்ல அந்த உருளைக்கிழங்கோட தண்ணி பதம் வந்து அரிசி மாவுல இழுக்கணும். நம்ம உளுந்தே இல்லாத டைம்ல இந்த வடையை செஞ்சு உளுந்து இல்லாத ஒரு வடை நல்லா பசஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் அவங்களுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு பசஞ்சிக்கலாம். எல்லாருக்கும் அரிசி மாவு அளவு இல்ல அவங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு தண்ணி பதம் போனோடனே இந்த மாதிரி உருட்ட பாருங்க. உருட்டிட்டு இப்படி ஒரு தட்டு தட்டி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நடுவுல ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெய்க்குள்ள போட்டுடலாம். வடை மாதிரி தட்டி நடுவுல ஹோல்ஸ் போட்டு போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமா வேக வச்சு எடுத்தனா நம்ம வீட்ல உளுந்தே ஊற வச்சு அரைக்காம ஒரு வடை ரெடி ஆயிடும். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. மேல மொறு மொறுனோ